மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நிறைய இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி மார்க்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கீங்க, 89 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ ஓபிசிக்கு வந்து 70 கட் ஆஃப் போடலாம். வணக்கம்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ரெண்டிங் டிப்ஸ். சரிங்களா? எல்லாரும் SSCT எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, எல்லாரும் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக்ஸை அதை வந்து இனிமேல் பண்ணக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. சரிங்களா? பேசிக்காக ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் நினைக்கிற டைமிங்கு அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கண்டிப்பாக ஓடிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சிலரால் 1 கிலோமீட்டர் கம்மி பண்ண முடியல, ஒரு சிலரால் 2 கிலோமீட்டர் கம்மி பண்ண முடியல. அதுக்கான பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைமிங்கை அச்சீவ் பண்ணிடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் இருக்கும். சரிங்களா? மினிமம் டு மேக்ஸிமம் 1 மந்த் தான் ஃபிசிக்கல் இருக்கும். அடுத்த மாதம் ஏப்ரல் 15க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால் இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்தாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 அதாவது லாஸ்ட் இயர் ஃபிசிக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து SSC GD 100 பேர் ஓடுறாங்கன்னா 25%, 30%, 40%, 50% மேலே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணவே இல்லை. சரிங்களா? எல்லாருமே 24 மினிட்ஸுக்கு மேலே தான் வராங்க. சரிங்களா? ஒரு 30%, 40% தான் ஆவரேஜாக ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மார்க்ஸ் மட்டும் அதிகமாக வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிடாது. சரிங்களா? மார்க் மட்டும் அதிகமாக இருந்தால் போதாது. சரிங்களா? அதேமாதிரி ஃபிசிக்கல் மட்டும் கிளியர் பண்ணால் போதாது. அதேமாதிரி மெடிக்கலும் நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கல் வராது. ஒரு சிலர் நல்லா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்க, 5 கிலோமீட்டர் அண்டர் 20 மினிட்ஸில் ஓடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் ரெண்டுமே இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து மெடிக்கலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தேரும். இதை வந்து கடவுளோட படைப்பு. சரிங்களா? யார் எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்காது, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்க்குற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். ஃபஸ்ட்டு பிளானிங், 2வது கன்சிஸ்டன்சி, 3வது பஞ்சுவாலிட்டி, 4வது டயட்டு, 5வது ரெஸ்ட்டு, 6வது ஹார்ட் ஒர்க் பிஸ்னஸ் ஸ்மார்ட் ஃபோன், 7வது டைமிங் மூவ்மெண்ட், 8வது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். சரிங்களா? இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்க்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன வச்சு ஒருத்தர் 2 பேர் ஒரு 3 பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 2 வீக்ஸாக ஆன்லைன் ட்ரைனிங் கோயிங்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் லிங்க் டச் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். சரி, நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கூட ஒருத்தர் வந்து 37 மினிட்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தார், அவரை 30 மினிட்ஸில் ஓட வச்சாச்சு. அடுத்து ஒருத்தர் 27 மினிட்ஸ் ஓட வச்சார், ஓடிக்கிட்டு இருந்தார், அவரை 23 மினிட்ஸில் ஓட வச்சாச்சு வித்தின் 10 டேஸில். சரிங்களா? உங்களுக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்கிறேன் என்னென்னா, ஒரு சிலர் வந்து டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடக்கூடாது. சரிங்களா? என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பெர்ஃபார்மன்ஸாக வரும், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்போ ஓடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் வருது. சரிங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட். சரிங்களா? வீக்லி 2 or 3 டேஸ் பண்ணலாம். வீக்லி டெய்லியுமே நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 10 மினிட்ஸ் கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்டொமக் வந்து உங்களுக்கு பெயினே வராது. சரிங்களா? அதுக்கே ஒரு சிலர் ஓடும்போது ப்ரோ 2 கிலோமீட்டர் மேலே ஓட முடியல ப்ரோ 3 கிலோமீட்டர் மேலே என்னால் ஓட முடியல ப்ரோ, கால் ரொம்ப வலிக்குது ப்ரோ, ஹாம்ஸ்ட்ரிங் டைட் ஆகுது ப்ரோ, காப்ஸ் டைட் ஆகுது ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சில நிறைய இது இருக்கும். அவங்களாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும். சரிங்களா? வார்ம் அப் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக நம்ம வார்ம் டவுன் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் விட வீக்லி 1 or 2 டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் தான் இருக்கேன், என்னால் வந்து 50 கிலோ தான் வெயிட் தூக்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து அதை விட அதிகமாக வெயிட் தூக்கணும் அப்படின்னா அதை விட நம்ம ஹேண்டுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் உங்களால் 2 கிலோமீட்டர் தான் ஓட முடியுது, அதுக்கு மேலே உங்களால் ஓட முடியல அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் ஓடுற அளவுக்கு உங்கள் லெக்குக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீக்லி 1 or 2 days கம்பல்சரி ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் ஓடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட். சரிங்களா? அடுத்து ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னால் வந்து ஸ்பீடாக ஓட முடியல ப்ரோ, லாங் ஸ்டெப் பிடிச்சி ஓட முடியல ப்ரோ அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? அவங்களாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ABC ட்ரில்ஸு. சரிங்களா? A ஸ்கிப்பு, B ஸ்கிப்பு, C ஸ்கிப்பு, ஹைனி, பட் கிக்ஸு, நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பவுண்டிங்கு,
சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா. ஷார்ட் டைம் இந்த மாதிரி பேசிக்காக ஒரு 10 ஏபிசி ட்ரில்ஸு, பேசிக்காக உங்களுக்கு ட்ரில்ஸ் நிறைய இருக்குது, 10 ஏபிசி ட்ரில்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் ஸ்டெப்பு வந்து ஒரு 2 ஃபீட் வருது, 1 மீட்டர் விடுது அப்படின்னா இதெல்லாம் பண்ணும்போது 1.1 மீட்டர் விடலாம், 1.2 மீட்டர் விடலாம். அந்த மாதிரி உங்கள் லாங் ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் கேடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 100 ஸ்டெப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணும்போது 110 ஸ்டெப் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டைமிங் நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி. எல்லாரும் பேசிக்காக வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாமல் நம்ம டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடனா போதும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை தாண்டி இப்போ ஃபிசிக்கலில் அதை தாண்டி நிறைய இருக்குது சரிங்களா. நீங்கள் ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கை தவிர நிறைய இருக்குது. ஒரு சிலர் டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கு. நம்ம வீக்லி ஒன் டே மட்டும் நம்ம 5 கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கு ஃபுல்லாக ரிப்பிட்டேஷன் ஒர்க் அவுட்டு, கோர் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு, மொபிலிட்டி ஒர்க் அவுட்டு சரிங்களா. அதுக்கடுத்து ஏபிசி ட்ரில்ஸு சரி, இந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஒரு மாதத்தில் அச்சீவ் பண்ணுறதை நம்ம 10 டேஸில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு நாள்லேயே நம்மளால் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓட முடியும், 10 டேஸ்லேயே ஓட முடியும், 1 மந்த்லேயே ஓட முடியும், 1 இயர்லேயே ஓட முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டைப்ஸ் தான் சரிங்களா. இதுதான் பேசிக்ஸ் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி. நம்ம வந்து ஸ்டெப்பை லாங்காக போடுறதுக்கு நம்ம க்ளூட்ஸை ஹிப்பை ஓப்பன் பண்ணணும். அது ஹிப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொபிலிட்டி வீக்லி 2 டேஸ் கம்பல்சரி மொபிலிட்டி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்களோட லோயர் பாடி வந்து நல்லா ஓப்பன் ஆகும், உங்கள் ரன்னிங் ஆக்ஷன் ஸ்டைல் நல்லாயிருக்கும், உங்கள் ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் சரிங்களா. இதுதான் பேசிக். சரி, நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SSCGD எக்ஸாம் எழுதிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 மார்க்ஸ் சரிங்களா. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ 160 மார்க்ஸ். அதில் வந்து ஆவரேஜாக சரிங்களா ஒரு சிலர் தான் 120+ மார்க்ஸ்க்கு மேலே இருப்பாங்க சரிங்களா. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு சிலர் தான் இருப்பாங்க சரிங்களா. ஆவரேஜாக 90 to 120 மார்க்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% இருக்கலாம் சரிங்களா. 90 to 120 மார்க்ஸ் வந்து 20 to 25% இருக்கலாம். மெஜாரிட்டி மார்க்ஸ் வந்து யார் வச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 89 மார்க்ஸ். இந்த மதிப்பெண் கொண்டு தான் SSCGDயில் நிறைய பேர் மெஜாரிட்டி யாரை கேட்டாலும் ப்ரோனா 65 ப்ரோ, ப்ரோனா 70 ப்ரோ, ப்ரோனா 75 ப்ரோ, ப்ரோனா 80 ப்ரோ, ப்ரோ 83 ப்ரோ, ப்ரோ 85 ப்ரோ. மெஜாரிட்டி இப்போ நம்ம 10 பேரை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 பேர் 8 பேர் இந்த 60% 60 to 89 மார்க்ஸாக இருக்காங்க. அந்த 10 பேரில் ஒருத்தம் தான் இந்த 90 to 120 இருக்காங்க. 10 பேரில் ஒருத்தர் 2 பேர் அண்டர் 60 இருக்காங்க சரிங்களா. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க வேண்டாம். இப்போ வந்து எக்ஸாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாரும் வந்து ஃபிசிக்கலுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வரும் சரிங்களா. ஃபிசிக்கலுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வரும். அதுக்கு வந்து ஒரு வேகன்சிக்கு 8 பேர் எடுப்பாங்க சரிங்களா. எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வேகன்சிக்கு 8 பேர் எடுக்காங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கலில் நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கடுத்து மெடிக்கல்னு ஒன்று வரும் சரிங்களா. அந்த ஃபிசிக்கலில் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்களோ அவங்களாம் செலக்ட் பண்ணி மெடிக்கல்னு வரும் சரிங்களா. அந்த மெடிக்கலுக்கு வந்து ஒரு வேகன்சிக்கு 4 பேர் எடுப்பாங்க சரிங்களா. எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வேகன்சிக்கு 4 பேர் எடுப்பாங்க. அந்த மெடிக்கல் யாரெல்லாம் ஃபிட் ஆகிருக்கா, மெடிக்கல் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கா அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று வரும் சரிங்களா. ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று வரும். அந்த ஓவரால் கட் ஆஃபில் தான் இப்போ வந்து 1000 வேகன்சி இருக்குது அப்படின்னா அதில் வந்து 4000 பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த 4000ல் 1000 பேர் ஓவரால் கட் ஆஃப் சரிங்களா. ஓவரால் கட் ஆஃப் 80 இருக்குன்னா அது 80 மார்க்குக்கு மேலே யார் இருக்கா, 80 மார்க் யார் இருக்கா அவங்களுக்கு தான் வேகன்சி வேலை, அவங்களுக்கு தான் ஜாப் சரிங்களா. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க சரிங்களா. நம்ம வந்து இப்போ எக்ஸாம் எழுதியாச்சு, அதுக்கு ஃபிசிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப், மெடிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப், அதுக்கு ஓவரால் கட் ஆஃப் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபிசிக்கல் கிளியர் பண்ண எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்காது, மெடிக்கல் ஃபிட்டாக இருக்க மெடிக்கல் கிளியர் பண்ண எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்காது சரிங்களா. ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ரோ எனக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ப்ரோ, ஆனால் ஓவரால் கட் ஆஃப் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணாங்க. ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. அதனால் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லக்கு வந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம் சரிங்களா. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவர் தான், அவர் வந்து செகண்ட் பேட்ச் ரன்னிங்கில் செகண்ட் பேட்ச் சரிங்களா. எக்ஸாமில் நல்லா படித்து நல்லா அப்படி அவருக்கு ஜாப் கிடச்சி சரிங்களா. அதுக்கு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஃபஸ்ட் பேஜ் எக்ஸாமில் வந்து கம்மியான மார்க்கு அவருக்கும் ஜாப் கிடச்சி. அதாவது இன்னும் எதுலாவது ஒரு இதில் திறமை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் மைண்ட் செட்டை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, திங்க் பாசிட்டிவ் சரிங்களா. ஃபிசிக்கல் கிடைக்கோ இல்லையோ, நமக்கு ஜாப் கிடைக்கோ இல்லையோ, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சரிங்களா. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ப்ராசஸ் என்ன, நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. மறக்காமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 மந்த் இருக்குது, 24 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி ரன்னிங் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா நிறைய மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நிறைய இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மார்க்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கீங்க 60 to 89
உள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி சரிங்களா. இப்போ ஓபிசிக்கு வந்து 70 கட் ஆஃப் வரலாம், 65 வரலாம், எவ்வளவு நாளும் இருக்கலாம். நீங்க எவ்வளவு மேக்ஸ்னாலும் இருக்கலாம். நீங்க மறக்காம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க சரிங்களா. அதே மாதிரி எஸ்டி எஸ்சி இடபிள்யூஎஸ் உங்களுக்கும் கேட்டகரி வைஸா 55 60 எவ்வளவு நாளும் கட் ஆஃப் வரலாம், 50 கூட வரலாம். நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. கட் ஆஃப் எவ்வளவு வருதோ அது இருக்கட்டும். நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. மறக்காம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிலோ 60 இருந்தாலும் சரி நீங்களும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஹெல்த், அதாவது உங்க ஹெல்த்தை நீங்க தான் இம்ப்ரூவ் பண்றீங்க. உங்க ஹெல்த்தை நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க சரிங்களா. நீங்க ஒரு டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. உங்க பாடி நல்லா ஃபிட்னஸா வச்சுக்கலாம். ஒன்றும் வேஸ்டா போறது இல்லை. நீங்க என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கெல்லாம் நீங்க ஆர்டர் பண்றீங்களோ எதுவுமே வேஸ்டா போகாது சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால எல்லாருமே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்புக்குள்ள போகலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் சரியா. நீங்க